எங்களுக்கு சரியான கவலையாக இருந்தது. நாங்கள் இருக்கிற காலத்திலேயாவது கோயில் நடக்குமா இல்லையாண்டு எல்லாம் கூட நான் யோசிச்சேன். அன்றைக்கு எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக தான் பெரிய விஷயம். அனைவருக்குமே வணக்கம். யாழ்ப்பாணம் கைலாசநாத பிள்ளையார் கைலாய பிள்ளையார் ஆலயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நேற்றைய நாளில் கூட இந்த ஆலயம் தொடர்பான காணொலி பதிவேற்றிருந்தால் இன்றைய நாளில் எண்ணெய் காப்பு மிகச் சிறப்பாக நடக்குது. 1ஆம் தேதி கும்பாபிஷேகம். அப்படியாக ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் யாகசாலைகள் எல்லாமே அமைத்து ஓமகுண்டங்கள் எல்லாமே வைத்து இந்த இடத்துல கும்பங்கள் எல்லாமே வைக்கப்பட்டு சிறப்பாக உள்ளுக்குள்ள பூஜைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்றைய நாளில் இந்த எண்ணெய் காப்பு தொடர்பான ஒரு பதிவு இடலாம்ன்றதுக்காக இந்த காணொலி. ஏனென்றால் பலரும் கேட்டிருந்தவர், தம்பி நாளைய நாள் இடம்பெறக்கூடிய இந்த எண்ணெய் காப்பையும் பதிவு செய்யுங்க, கும்பாபிஷேக காட்சிகளையும் பதிவு செய்யுங்க. அப்படியாக இன்றைய நாள் இங்கே நாங்கள் பார்க்கலாம். வாயிலே ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கக்கூடியமாக இருந்தது. சிவன் உமை அம்மை அப்பன் இருவருக்குமே அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி. கைலாசநாத சுவாமியார், கைலாசநாத பிள்ளையார், கைலாசிய பிள்ளையார் என்ற மாதிரி இந்த இடத்துல கைலாசநாத சிவன் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த கைலாசநாதருக்கு இந்த இடத்துல அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்குது. வாயிற்பகுதியில் பார்க்கக்கூடியமாக இருந்தது. காலை வேளையிலே மிக அற்புதமான ஒரு காட்சியை காணக்கூடியமாக இருந்தது. நீங்களும் பாருங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நிகழப்போகுது. 9 ஆண்டுகளுக்கு மேலாக சுவாமி பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு பாலாலயத்திலே இருந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் எதிர்வருகின்ற 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 1ஆம் தேதி சிறப்பாக கும்பாபிஷேகம் காலை வேளையில் இடம்பெற இருக்குது. கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த அற்புதமான நாளில் கலந்து கொள்ளுங்க. விநாயகர் பெருமானோட அருளை பெற்றுக் கொள்ளக்கூடியமாக இருக்கும். நீண்ட மக்கள் வரிசையாக அங்கே சென்று எண்ணெய் காப்பு வைப்பதற்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவதாக அங்கே கைலாசநாத பிள்ளையார் இருக்கிறார். அவருக்கு தான் முதலாவதாக எண்ணெய் காப்பு. உண்மையாகவே மக்கள் நிறைந்த சந்தோஷம். ஏனென்றால் இந்த பிள்ளையார் ஆலயம் ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக இருந்தாலும் கூட நீண்ட காலமாக இப்படி ஒரு திருவிழாக்கள் இல்லாமல், ஒரு எழுச்சி இல்லாமல், சிறப்பு இல்லாமல் இருந்த காரணத்தால் மக்களோட மனசில் இந்த ஆலயம் தொடர்பாக ஒரு நீண்ட கவலை இருந்தது. அந்த கவலைக்கு எல்லாமே விடிவு கிடைக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த கும்பாபிஷேகம். அதுவும் பல தடைகள் இருந்தும் கூட தடைகளை தாண்டி இந்த கும்பாபிஷேகத்துக்குரிய நிகழ்வுகள், ஏற்பாடுகள் எல்லாமே ஒரு சிறிய காலத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் இடைவெளிக்குள்ள தான் இந்த கும்பாபிஷேகம் தொடர்பான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு இந்த விநாயகர் பெருமானுடைய ஆலயம் புதுப்பொலிவு பெற்றிருக்குது. அங்கே நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியமாக இருக்கும் மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு இப்பொழுது அங்கே எண்ணெய் காப்பு இடம்பெற்று கொண்டிருக்குது. அவரையும் பார்த்து அவருக்கு எண்ணெய் காப்பு வைக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். இது நாங்கள் 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் இந்த இடத்திற்கே வரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விக்கிரகங்களை தொட்டு வணங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த சந்தர்ப்பம் இன்றைய நாளில் நிறைய மக்களுக்கு கிடைச்சிருக்குது. விநாயகர் பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாட்டக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க. அப்படியாக அருகிலே சிவன் இருக்கிறார். சிவனுக்கு அருகிலே இங்கால் நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் தெற்கு வாயில் பகுதியில் அம்பாள் இருக்கிறார். அம்பாளுக்கு முன்னாலேயும் பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருக்கிறார். பலிபீடம் இருக்கின்றது உள்பகுதியிலே. அங்கே அம்பாளுக்கும் எண்ணெய் காப்பு ஒரு பெரிய அளவிலான அம்பாள், ஒரு பார்க்கைகளில் நிஜமான ஒரு தெய்வத்தை பார்க்கக்கூடிய ஒரு உருவத்தை அல்லாது உயிரோட்டத்தோடு காணக்கூடிய ஒரு அம்பாளினுடைய அந்த விக்கிரகத்தை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அங்கே அம்பாளுக்கும் எண்ணெய் காப்பு சாற்றக்கூடிய அந்த நிகழ்வு சாதாரணமாக 12 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இங்கே 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அப்படியாக விநாயகர் பெருமானுக்கு அருகிலே இருக்கக்கூடியவர் லிங்கப்பெருமான். அதாவது இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் மூலவராக இருக்கக்கூடிய லிங்கப்பெருமான், அவருக்குரிய எண்ணெய் காப்பு சாட்டக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த ஆலயத்தில் 2 மகோற்சவங்கள் இடம்பெறும். ஒன்று விநாயகர் பெருமானுக்கு, மற்றது சிவபெருமானுக்கு என 2 மகோற்சவம், 2 தரம் கொடியேறி திருவிழா காணக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் இந்த ஆலயம். அப்படியாக சிவபெருமானுக்கும் எண்ணெய் காப்பு சாட்டக்கூடிய லிங்க பெருமானுக்கு அந்த காட்சியை பார்த்துருக்கீங்க. அப்படியாக
இப்போ நாங்கள் வெளியாலே போகலாம். மீண்டும் வெளியால் உள்ளுக்குள்ளே வந்து விஷயங்களை பார்த்துருக்கோம். இப்போ வெளியால் இடம்பெறக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கலாம். இங்கே அருகில் வந்து வெளியிலே வந்து ஒரு சிவலிங்க பெருமான் இருக்கிறார். இவர் வந்து காசியிலிருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டதாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருந்தார்கள். உண்மைத்தன்மை எப்படி என்பது எனக்கு தெரியல. ஆனால் சொல்லப்பட்ட விஷயத்தை வந்து நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அந்த லிங்க பெருமானை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய லிங்கங்கள். அன்றைக்கி நாங்கள் பாருங்கள், ஒரு இடத்துல வந்து 9 லிங்கங்கள், அப்படியாக நிறைந்த லிங்கங்கள் வந்து சுற்றி இருக்கக்கூடிய சிறிய சிறிய லிங்கங்கள். சிலது வந்து சிதைவடைந்த நிலையில் வந்து நாங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த நீண்ட காலமாக அப்படியே இருந்ததுனால மிக அழகாக புதுப்பொழிவு பெற்றிருக்கக்கூடிய ஆலயம் நேற்றைய நாளில் கூட நான் காட்சிப்படுத்தி இருப்பேன். நீங்கள் சிவபெருமான லிங்கப்பெருமானை பார்த்த வண்ணமாக முன்னாலே பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இருக்கக்கூடிய அந்த காட்சியான ஒரு கம்பீரமான நந்தி பகவான் அங்கே முற்பகுதியில் இருக்கிறார். கொடிமரங்கள் எல்லாமே இங்கே பூட்டப்பட்டிருக்குது. நேற்றைய நாளில் வந்து கொடி கம்பம் நாட்டப்பட்டது. அதற்கு மேலே அந்த உலோக வார்ப்பு வேலைப்பாடுகளை கொண்ட கொடிக்கம்பம் வந்து மேலே பூட்டப்பட்டிருக்கு. அப்படியாக நாங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பிரகாரங்களில் வந்து எண்ணெய் காப்பிடம் வரக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையாருடைய கும்பாபிஷேகம் நீண்ட காலத்துக்கு பிறகு நடக்க இருக்குது. இந்த நாளில் மிக மகிழ்ச்சியாக மக்கள் வந்து இந்த எண்ணெய் காப்பு எல்லாம் வச்சு கொண்டிருக்கிறோம். சொல்லுங்கள், உங்களோட மனப்பதிவுகளை சொல்லுங்கள். இந்த அயலை சேர்ந்தனா இவ்வளோ காலம் பிள்ளையார் வெறுவேறு பார்த்து நாங்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இந்த பிள்ளையார் இப்படி கெரியன வெறுவேறுன்றது எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் எல்லாருக்கும் பிள்ளையார் ஆசீர்வாதம் நிச்சயம் இருக்கும். இனியும் பிள்ளையார் திரும்பி அவர் நடத்தி கொண்டு போவார். நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க வேணுமென்றது தான் என்னுடைய இது. கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கும். அவர் நடத்துவார், நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க வேணும். உங்களுக்கு எவ்வளவு காலத்து இந்த பிள்ளையார் தெரியும்? சின்ன வயசுல எனக்கு நான் பிறந்ததுலேருந்து பிள்ளையார தெரியும். நான் 64ஆம் ஆண்டு பிறந்த நான். பிறந்த நாள்லேருந்து இதில் ஓடி பிடிச்சி விளையாடுற நாங்கள் எல்லாரும். அந்த பிள்ளையார் இல்லைன்னு எங்களுக்கு சரியான கவலையாக இருந்தது. நாங்கள் இப்போ பிள்ளையார் வேறுன்ற ஒரு இதில் இருந்து நாங்கள். ஆனால் பிள்ளையார் இன்றைக்கு வந்துட்டார். எங்கள் எல்லாருக்கும் அருள் புரிவார்ன்றது நான் நினைக்கிறேன். இனியும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளையார் சிவனும் வழி நடத்தி கொண்டு போவினர் என்று தான் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தனி கருத்து. பிள்ளையார் வழி நடத்தி கொண்டு போவார், சிவனும் வழி நடத்தி கொண்டு போவார். நன்றி. அப்படியாக நீங்கள் கேட்டிருப்பீங்க எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து ஆவலாக இருக்கிறார்கள், எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறார்கள் என்றது வந்து அவர்களுடைய அந்த வார்த்தைகளில் வந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியமாக இருந்திருக்கும். ஒரு ஆலயம் என்றது பார்த்திங்கன்னா தனியாக வழிபாட்டுக்குரிய இடமில்லை, எங்களுடைய உணர்வுகளுடையும் உணர்ச்சிகளோடையும் எங்களுடைய பரம்பரையோடையும் தொடர்புடைய ஒரு விஷயம். அவர்கள் சிறு வயதிலிருந்து வந்து சென்ற ஆலயத்துக்கு வந்து இன்றைக்கு எதிர்வர நாட்களில் வந்து கும்பாபிஷேகம் நிகழ இருக்கிற மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி இருந்தார்கள். அப்படியாக இங்கே பஞ்சமுக விநாயகர் பெருமான் மிக அற்புதமாக அழகான காட்சி தரக்கூடிய ஒரு விநாயகர் பெருமான். பஞ்சமுக விநாயகர் பெருமான் அற்புதமான தோற்றம். அந்த வடிவமைப்பு வந்து மிக அழகாக இருக்கும். அவருக்கு வந்து எண்ணெய் காப்பிடம் பெற்று கொண்டிருக்குது. அப்படியாக இங்காலி பக்கத்தில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிற்பகுதியிலே, அதாவது சிவபெருமானுடைய அந்த மூலஸ்தானம் இருக்கக்கூடியதனுடைய பிற்பகுதியிலே இங்காலி பக்கத்திலே வந்து நாங்கள் தட்சணாமூர்த்தி பகவானுடைய தரிசனம், அவருக்கு வந்து எண்ணெய் காப்பு சாட்டக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இங்கே தெற்கே பார்த்த வண்ணம் தட்சணாமூர்த்தி பகவான் இருக்கிறார். அப்படியாக அவருக்கு அருகிலே அங்காலே பின்னாளி பக்கம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். லிங்கோட்பவரை வந்து நாங்கள் சிறப்பாக இங்கே பின்பக்கத்தில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவருக்கும் வந்து எண்ணெய் காப்பு சாட்டக்கூடிய அந்த விஷயம். அப்படியாக மற்றைய பக்கத்திலே பார்த்திங்கன்னா அம்பாள் மாதிரியான, அதாவது எனக்கு பெயர் தெரியவில்லை சரியாக, கீழே வந்து ஒரு எருதினுடைய தலைக்கு மேலே கால் வைத்து கொண்டிருப்பது போல் ஒரு அம்பாளினுடைய தோற்றம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஒரு அம்பாளினுடைய விக்கிரகம் வந்து இங்கே இருக்குது. சிவனுக்கு இங்காலி பக்கத்தில், அதாவது லிங்கோட்பவருக்கு இந்த பக்கத்தில் வந்து இருக்குது. அவருக்கும் வந்து அவவுக்கும் வந்து எண்ணெய் காப்பிடம் பெற்று கொண்டிருக்கு. இந்த சுவாமியினுடைய பெயர் இல்லாட்டி இந்த அம்பிகையினுடைய பெயர் என்னென்னு தெரிஞ்சார்கள் கீழே கட்டாயம் பதிவு செய்யுங்க. நானும் அறிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும், தெரியாதாக்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். அப்படியாக இங்கால வந்து எங்களுடைய முருகப்பெருமான், அது என்னவோ தெரியவில்லை, இவரை கண்டால் மட்டும் எங்கள் முருகன், எங்கள் கடவுள், எங்கள் தெய்வம் என்று சொல்லக்கூடிய மாதிரியாக தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கிறார். அவருக்கும் வந்து இங்கே எண்ணெய் காப்பு, எண்ணெய் சாட்டக்கூடிய அந்த விஷயம் இடம்பெறுது.
அப்படியாக எண்ணெய் காப்பு சாற்றக்கூடிய அந்த நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்றைக்கும் நாளைய நாளிலேயும் வந்து இந்த எண்ணெய் காப்பு நிகழ்வு இடம்பெறும். அப்படியாக இங்காலே வந்து மற்ற ஓமங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஹோமம் வளர்க்கக்கூடிய அந்த செயற்பாடுகள் வந்து சிவாச்சாரியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வந்து பூஜைகள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகம் வந்து மிகச்சிறப்பாக இடம்பெறதுக்கு இருக்குது. பக்தி பூர்வமாக அதோட வந்து எவ்வளவு தூரத்திற்கு முறைப்படியாக இடம்பெற வேண்டுமோ அவ்வளவு தூரத்திற்கு மிக முறைப்படியாக நேர்த்தியாக வந்து இந்த கும்பாபிஷேகம் இடம்பெறுது. ஏனென்றால் நீண்ட வருடங்களுக்கு பின்னர் இடம்பெறக்கூடிய ஒரு கும்பாபிஷேகம் காலாதி காலத்திற்கும் நிலைச்சிருக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்துக்காக மிக நேர்த்தியாக இந்த கும்பாபிஷேகம், அதாவது பெருமெடுப்பிலே செய்யப்படாவிட்டாலும் கூட செய்யப்பட வேண்டிய கிரியைகள் ஒழுங்குமுறைகள் அந்த கும்பாபிஷேகத்துக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செய்யப்பட வேண்டுமோ அந்த விஷயங்கள் அனைத்துமே சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும் நவக்கிரகங்களுக்குரிய எண்ணெய் காப்பு. நவக்கிரக தேவர்கள் வந்து இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் அவர்களுக்குரிய எண்ணெய் காப்பு இடம்பெற்று கொண்டிருக்குது அந்த விஷயம். அதோட வந்து மற்ற பக்கம் நாங்கள் இங்காலே பார்க்கக்கூடியமாக இருக்கும் வைரவர் பெருமான் இருக்கிறார். உள்ளுக்குள்ளேயும் ஒரு வைரவ சுவாமி இருக்கிறார், வெளியாலேயும் வந்து ஒரு வைரவ சுவாமி இருக்கிறார். அங்கே வசந்த மண்டபம் வைரவ சுவாமிக்கும் வந்து இங்கே எண்ணெய் காப்பு இடம்பெற்று கொண்டிருக்கு. வணக்கம் அண்ணா. நீண்ட காலத்துக்கு பிறகு பிள்ளையார் ஒரு புது பொழிவு பெற்றிருக்கின்றார். ஒரு பேரெழுச்சியாக ஒரு கொஞ்ச நாள்ல திருப்பவும் இந்த ஆலயம் வந்து மிளறுகின்றது. எப்படி பாக்குறீங்க? இது நெச்சு பார்க்க ஒரு விஷயம். நாங்கள் இந்த எண்ணம் இப்போதைக்கு நிறைவேறாத என்று யோசிச்சு எல்லாம் நிறைவாக வந்துச்சு. எல்லா விஷயங்களும் என்னதாச்சு. நாங்கள் இருக்கிற காலத்திலேயாவது கோயில் நடக்குமா இல்லையாண்டு எல்லாம் கூட நான் யோசிச்சுருக்கிறேன். எங்கள் எல்லாரும் வயசு வந்துட்டு தானே கூடுதலா. ஆனால் இப்போ வந்து நடக்குது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் போனால் அப்புறம் நாங்கள் இல்லாட்டியும் அந்த எண்ணம் கூட வந்தது. என்றால் எல்லாம் பூட்டி தான் இருந்தது. எல்லாம் நடக்குமென்றதே நான் கூட நினைக்க இல்லை. அது பெரிய விஷயம் நடங்குது. பேரழிச்சி தான் இருக்கிறேன். அதான் பெரிய விஷயம். அதுதான் பெரிய விஷயம். பெரிய விஷயம். இந்த கோவில் சம்பந்தமாக கதைக்க வெளிக்கிட்டதும் அவர்களுக்கு வந்து கண் கலங்கி உடலை நடுங்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்திருக்கு. ஏனால் தாங்கள் இருக்கிற காலத்தில் இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தோமா, கோவில் திருப்பம் வந்து முன்னைய போல மாறுமா என்று காத்திருந்தவர்களுக்கு வந்து ஒரு எதிர்பாராத விஷயமாகத்தான் நான் முன்னர் சொன்ன போலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள இந்த விஷயம் வந்து நிகழ்ந்தேறி கும்பாபிஷேகம் காண இருக்கிறார். அப்படியாக இப்பொழுது நாங்கள் பார்க்கிறது வெளியாலே இருக்கக்கூடிய வைரவ பகவான். தனியே வைரவருக்குரிய சன்னிதானம் வந்து வெளியிலே இருக்குது. இங்கே சூளம் நாங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும். அங்கே உள்ளுக்குள்ளே விக்கிரகம் இருக்கிற வைரவ பெருமானுக்கு. அப்படியாக நிறைந்த மக்கள் வந்து இன்றைய நாளில் இந்த கைங்கரியத்தில், அதாவது இந்த எண்ணெய் காப்பு விஷயத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முடிந்தவர்கள் நாளைய நாளையும் நீங்கள் வந்து இந்த எண்ணெய் காப்பு சாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக நாளை மறுதினத்திற்கு அடுத்த நாள் 1ஆம் தேதி கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற இருக்குது. இங்கே பிரதானமான கும்பத்திற்கான ஹோமங்கள் எல்லாமே வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்படியாக இன்று நாள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த காணொலி விஷயங்களை வந்து இந்த காணொலியுடன் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.